ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம போகிமான் ஆர்டன் கோல்டு வெர்ஷன் கேம் ப்ளே பண்ண போகிறோம். அங்கே நம்ம உள்ள போகலாம். ஸ்டார்டிங் நம்ம ஹீல் பண்ண வேண்டியதெல்லாம் ஹீல் பண்ணியாச்சு. போக்கிமான்லாம் நம்ம இந்த போக்கிமான் ஜிம்மு தான் போய் போகணும். அதனால சீட் போட்டு நான் ரேர் கேண்டி எடுத்துட்டேன். அதை யூஸ் பண்ணி போக்கிமான் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிஜியட்டோ வந்து உருமாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி போக்கிமான் அதெல்லாம் மாற்ற தேவையில்லை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எதுக்கு நான் டெவலப் பண்ணி அதெல்லாம் வேக்கண்டி வச்சு யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் நீங்களே பாருங்க, இது பண்ணிட்டு இருந்தேன். எதை பண்ணிட்டு இருந்தேன், வேக்கண்டி போட்டு யூஸ் பண்ணிட்டு அப்போ நம்மகிட்ட ஒரு போக்கிமான் இது கிடச்சிருக்குது, எக்கு. அது வந்து ஆச் பண்ணுறதுக்கு தான் இங்கேயும் சும்மா நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு சார்மண்டர் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சீட் கோடு போட்டு சார்மண்டர் பிடிக்கிறதுக்கு சீட் கோடு போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட நிறைய சீட்டு போட்டு பார்த்துருந்தேன். அதை மாஸ்டர் பால் இது பண்ணுறதுக்கு பார்த்து சரி நம்ம நார்மல் போய்க்குமான் பால் வச்சு குடிச்சிடலான்னு சொல்லி அதை போய் இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மாதிரியே வந்துருச்சு, சீட் ஒர்க் ஆயிடுச்சு, சார்மண்டர் வந்துடுச்சு. அது கூட சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். நானும் மற்ற போக்கிபால்லாம் யூஸ் பண்ணி பிடிச்சிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது கடைசி வரைக்கும் இது பண்ணாமல் இருந்தது. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த ராக்கி ஒருத்தன்ட்ட ட்ரேட் பண்ணி நம்ம இந்த போக்கிமானுக்கு பதிலாக அவனோட போக்கிமானை வாங்கணும். அந்த போக்கிமானை வச்சு அதான் ஆனெக்ஸை வச்சு ராக் த்ரோ யூஸ் பண்ணி பிடிக்க இது பண்ணேன். அந்த ஐடியா வருது. நான் ஆனெக்ஸை வச்சு ராக் த்ரோ யூஸ் பண்ணி கொஞ்சம் அவனுக்கு ஹெல்த்தை கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் போக்கி பாலில் தான் மாட்டினானே, மற்ற போக்கி பாலில் அவன் மாட்ட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பிடிக்கிறது தான் இது பண்ணேன். அதே கொஞ்ச நேரம் ஓடிடுச்சு. நானும் ஃபாஸ்ட் பாலு அது இதுன்னு சுற்றி போட்டு பார்த்தேன், மாட்டவே இல்லை பையன். கடைசியில் நான் நார்மல் பாலில் தாண்டா மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நார்மல் பால் தானே வந்து போவான் அப்படின்னு சொல்லி போட்டேன். அப்புறம் அவனும் மாட்டிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனை பிடிச்சிட்டு போய் ஹீல் பண்ணிட்டு அவனை டெவலப் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணேன். ரேக்கண்டி யூஸ் பண்ணிடான். அவ்வளோதான், இப்படி ஹீல் பண்ணலாம் தான் போயிட்டு இருந்தேன். ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீல் பண்ணல, ரேக்கண்டி யூஸ் பண்ணி அவனுக்கு ஹீல் பண்ணிட்டு அடுத்து அது பாதிஷன் கட் பண்ணிட்டேன். ஒரு காட்டிட்டு இருக்கணும்னு தான் அவன் உருமாற மட்டும் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் போட்டு எல்லாத்தையுமே 20வது லெவலில் 3 பேர் இது பண்ணி வச்சுருந்தேன். இவனுக்கு ஒரு மவுஸ் இது பண்ணேன், ட்ராகன் ரீச் வந்துச்சு. அது எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் 20வது லெவல் அவனையும் கூப்பிட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து என்ன போய் ஹீல் பண்ணிக்கலான்னு சொல்லி ஹீல் பண்ணுறதுக்கு போனேன். இல்லை ஹீல் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து போய் ஜிம்மில் போய் சண்டை போடலான்னு சொல்லி போனேன். ஜிம்மில் சண்டை போடுவானா? ஜிம்முலையா? இல்லை இங்கே ஒருத்தர் வருவான், இங்கே ஒருத்தர் வருவான். அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே அங்கே ஜெனரல்கிட்ட ஒருத்தர் ப்ரொஃபஸராக பார்த்துட்டு இருப்பான். அவன் கூட தான் சண்டை போட்டோம். நான் அவங்க சீட் கோடு போட்டுனால அவன் கிளாஸ்லேயே நான் போக்கி பாலை வச்சு பிடிச்சிட்டேன். அதுவும் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பேட்டிலும் முடிஞ்சிருச்சு. நீங்களே பாருங்க ஏதான் நடக்குது. நார்மல் போக்கி பாலை வச்சு அவன் போக்கி பாலை முடிச்சிட்டேன். அப்புறம் ஃபைட்டு கண்டினியூ ஆகல, முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ போக்கி டெக்ஸ் ஓப்பனால ஃபைட்டு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசினான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க ப்ரொஃபஸராக ப்ரொஃபஸர் தான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து தான் நான் போய் ஜிம்மில் போய் சண்டை போடலான்னு சொல்லி போனேன். இல்லை அதுக்கு முன்னாடி நான் போக்கிமான்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலான்னு சொல்லி இது பண்ணேன். உள்ளே போய் இது பண்ணிட்டு வந்து இந்த கிளாஸ்ல ஏதாவது ஒரு பொக்கிமானுக்காக இதாகும்னு பார்த்தேன். ஆனால் எந்த பொக்கிமானுக்குமே ஒர்க்கே ஆகலை.
சரி கூட பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் போய் கிரியேட் பண்ணிட்டு இந்த கேஸ்டையும் உள்ளே போட்டுடலாம்னு சொல்லி தூக்கி உள்ளே போட்டுட்டேன். இந்த இதுக்குள்ள நம்மளோட பிசிக்குள்ளே போட்டுடலாம்னு சொல்லி தேவையில்லாத தூக்கி எடுக்கணும்னு வச்சுக்கணும்னு நினச்சேன். போட்டதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தா எக்கு வச்சிருந்த எக்கையும் பொறிச்சிருச்சு. அது பார்த்தா மோக்கபி வந்திருக்கு. ஏன் ஒன்றுத்துக்காக புக்கிமானு இதை வச்சு நான் சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி இவங்க கூட போய் சண்டை போடலான்னு சொல்லி சண்டை போட்டு இது பண்ணிட்டேன். பேசி வந்து சண்டை போட்டதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தது, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன் guys. அதுக்கப்புறம் என்ன அது இதுன்னு சொல்லி பேசியிருந்தா என்னமோ ஒரு ஹெச்எம் கொடுத்துருந்தான், ரிட்டர்ன் மூவ் கொடுத்துருந்தான் நமக்கு டீமு. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் வந்துச்சு ப்ரொஃபஸர் கிட்ட. அது பேசினதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருந்தான். அதுக்கடுத்து நான் போய் போக்கிமான் சென்டரில் போய் ஈல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அப்போ தேவையான போக்கிமான்லாம் இப்போ தான் நான் கொஞ்சம் மோக்கபி வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றுத்துக்கு கிடைக்காம அதுக்கப்புறம் நான் அதையும் போய் பாக்ஸ்குள்ளேயே போட்டுட்டேன். தேவையான போக்கிமான் எதுக்கு வச்சிருக்கணும்னு சொல்லி உள்ளே போட்டுட்டேன். அதுக்கடுத்து நம்ம அடுத்த சிட்டிக்கு போகலான்னு சொல்லி தான் கிளம்பலான்னு சேவ் பண்ணிட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். கேஷ்லி இதெல்லாம் பாக்ஸில் போட்டுட்டு இது பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து ஓகே கைஸ், கேம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ் சேனலை.